ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கஷாயம். இந்த கோவிட் டைமில் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கஷாயம் செய்கிறதுக்கே என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அந்த கற்பூரவல்லி இல்லைனா ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று ஒரு ஹேண்ட்ஃபுல் துளசி, அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா வெற்றிலை ஒரு 4-5 எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த வாட்டர் எந்த அளவில் வைக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 2 கிளாஸ் வந்து கஷாயம் வேணும் அப்படின்னா 4 கிளாஸாக வைக்கணும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ கஷாயம் வேணுமோ அதோட டபுள் த அமௌண்ட் நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்க அந்த இலையெல்லாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இலையிலையுமே மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் இந்த இலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ஓமவல்லியில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே கோல்டு காஃப் எல்லாம் க்யூர் பண்ணுற அளவுக்கு அதில் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அது வந்து இன்டைஜஷன் கூட வந்து அது வந்து க்யூர் பண்ணும். ஸ்டொமக் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஓமவல்லி வந்து அது வந்து க்யூர் பண்ணும். துளசி வந்து நேச்சுரலாகவே விட்டமின் சி அதில் வந்து அதிகமாக இருக்குது. ஜிங்க்கும் நிறையா இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த கோவிட் டைமில் வந்து நமக்கு வந்து விட்டமின் சி அண்ட் ஜிங்க் தான் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ துளசி வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெற்றிலை வந்து ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. துளசியில் வந்து நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது. ஸோ துளசி வந்து நீங்கள் இந்த மாதிரி கஷாயம்லாம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வந்து வராமல் துளசி வந்து பார்ப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகை வந்து நல்லா இடிச்சிட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வெற்றிலை ஏன் ஆட் பண்ணுறோன்னா, வெற்றிலையிலையும் வந்து விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெற்றிலை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம பாடியோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அப்புறம் பசி எடுக்கிறதுக்கும் வெற்றிலை வந்து ஹெல்ப் பண்ணும். மிளகு வந்து எல்லாருக்குமே தெரியும், அதில் வந்து நேச்சுரலாக இம்யூனிட்டி பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும். இப்போது இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது வந்து பாதியாகவும் குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. 4 days ஒன்ஸ் வந்து இந்த கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ இன்னொரு கஷாயம் ரெசிபியும் நம்ம சேனலில் வந்து வரும். இந்த கஷாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு காஃப் இருக்கவங்கலாம் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கோல்ட் காஃப் எல்லாம் இல்லாதவங்க கூட இந்த கஷாயம் வந்து 4 days ஒன்ஸ் எடுத்துக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு ஈஸியான ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.